அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். வேதத்தில் எனக்கு பிடித்த ஒரு வசனம், அதை இன்றைக்கு வார்த்தையாக நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்தி இந்த வசனத்தை சொல்றாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க எந்த காரியத்தை குறித்து ஆண்டவரிடத்துல நம்பிக்கையா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை, ஹோப் அப்படின்னு என்னன்னா மிகுந்த எதிர்பார்ப்பான். ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு. ஆண்டவர் சொல்ற அந்த எதிர்பார்ப்பு வீண் போகாது, நீ நம்புறபடியே நான் உனக்கு செய்றேன்றார். அவன் அப்ப எந்த காரியத்தை குறித்து நீங்க நம்பிக்கையோடு இருக்கீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்திலே ஒரு திரும்ப கட்டத்துல நீங்க கொடுப்பீங்கன்ற நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவன் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைத்தா நல்லா இருக்குமே, நான் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட், ஆனா எனக்கு டிலே ஆயிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருந்தால் நல்லா இருக்குமே, கல்யாணம் ஆகி நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அவன் அப்ப நம்பிக்கை வீண் போகாது. ஏன் அப்படின்னா, நீங்க நம்புறது வானத்தையும் பூமியும் படைத்து ஆளுகை செய்கிற கர்த்தரை, ஜீவனுள்ள தேவனை நம்புகிறபடியால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். என் ஜனங்கள் ஒரு போது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன கர்த்தர் இன்று உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. எனவே நான் சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைகளுக்கான முடிவு சீக்கிரத்தில் வரும். இன்னொரு சொல்றேன், உங்க பிரச்சனைக்கான முடிவு வந்து விட்டது. ஆமென். உங்க போராட்டங்களுக்கான முடிவு வந்து விட்டது. நீங்க தோர்த்து கொண்டே இருக்கிறீங்களே, அதுக்கான முடிவு வந்து விட்டது. உங்க தாமதங்களுக்கான முடிவு வந்து விட்டது. கர்த்தர் கிரியை செய்கிறார். அவர் வந்து விட்டார், கிரியை செய்ய தொடங்கி விட்டார். சீக்கிரத்தில் அவருடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.